எல்லோருக்கும் வணக்கம். என்னோட வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்க எல்லாருக்குமே என்னோட அன்பான வேண்டுகோள், 20 மாதங்கள் அதாவது 20 மந்த் டார்கெட் இந்த வாட்ஸ்அப்ல குரூப்லயும் சரி, அதே போல என்னோட 100ல ட்ரேட் பண்றவங்க எல்லாருக்குமே சரி, நான் பிகினர்ஸ்க்கு சொல்ல வரேன். புதுசா ட்ரேட் பண்ண வரவங்கள இமிடியேட்டா என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் டக்குன்னு, அதாவது இந்த ஷேர் இந்த பிரைஸ்ல கிடைச்சிருக்கு, இதுக்கு இவ்வளவு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், அப்படி இல்லைனாக்கா ஸ்டாப் லாஸ் டார்கெட் எவ்வளவு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இமிடியேட்டா போறதுனால அவங்களால டவுட்ஸ் இல்லாம ட்ரேட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம அவங்களே மீறி ஏதாச்சும் ஒரு எமோஷனல் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டை என்னால வாட்ச் பண்ண முடியும். அப்படி வாட்ச் பண்ணி இமிடியேட்டா அவங்கள கான்டாக்ட் பண்ணி என்னால கைட் பண்ண முடியும். என்னோட வீடியோவை மட்டும் பார்த்து இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு வெளியில ட்ரேட் பண்றவங்க என்ன மாதிரியான ட்ரேட் பண்றாங்க அப்படின்றது என்னால தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பாயிண்ட். மேக்சிமம் என்னோட ஸ்ட்ராட்டஜியை 100% உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா எங்க நமக்கு டவுட்ஸ் வருதோ கண்டிப்பா அங்க நம்மளோட கேபிட்டல்ல லாஸ் ஆக பெரிய லாஸ் வர சான்ஸ் இருக்கு. அதனால இந்த ஸ்ட்ராட்டஜியை 100% தெரிஞ்சா மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போற விஷயங்கள் இதுதான். இன்னைக்கும் நான் எடுத்த ஒரு நாள் ஒரு ஸ்டாக்கு இன்னைக்கும் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6வது நாள் அப்பர் சர்க்யூட் ஆயிருக்கு. ஸோ அது எந்த ஸ்டாக்கு எந்த ரேட்ல ஓபன் ஆயிருக்கு, எந்த ரேட்ல அப்பர் சர்க்யூட் ஆயிருக்கு, கடைசியா எவ்வளவு ரேட்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம சார்ட் மூலமா பார்க்கலாம். அடுத்து இன்னியோட ட்ரேடிங்ல என்னோட ஸ்ட்ராட்டஜில 20 மந்த் டார்கெட்ல என்னென்ன ஸ்டாக்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு, இதுல நான் எங்க என்டர் ஆகிறேன், எங்க எக்ஸிட் ஆயிருக்கேன், எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதையும் பார்த்துடலாம். மூணாவதா நாளைக்கு ஒரு நாள் ஒரு ஸ்டாக்காக இன்னைக்கு நான் என்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நாலாவதா ஷார்ட் டேர்ம் என்ட்ரிக்காக ஒரு ஸ்டாக் ரெடியா இருக்கு, அது எந்த ரேஞ்ச் வந்தா நம்ம என்டர் ஆக போறோம், அது என்ன ஸ்டாக் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபைனலா உங்கள் கேள்வி, இந்த கேள்விக்கு வருவோம். இந்த கேள்வியில ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்க ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்றதையும் நம்ம ஃபைனலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னியோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக் என்ன ஸ்டாக்கு எந்த ரேஞ்சில் ஃப்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம சார்ட்ல பார்த்துடலாம். இது ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு, இன்னைக்கு எடுத்த ஸ்டாக்கு FACT லிமிடெட். இன்னியோட 5 மினிட் கேண்டலோட ஹை 285.95, லோ 276.05. லோக்கும் ஹைக்கும் கிட்டத்தட்ட 4% ரிஸ்க் வருது. நான் நேற்று நைட்டே குரூப்லேயே ஆகட்டும் இண்டிவிஜுவல் ஆகட்டும் வாய்ஸ் மெசேஜ் போட்டாச்சு. இன்னைக்கு கண்டிப்பா செல்லிங் ப்ரெஷர் வரும். அதனால ஹை பிரேக் ஆனா மட்டும்தான் பை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹைக்கும் லோக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3% மேல ரிஸ்க் வருது அப்படின்னாக்கா 2% ஸ்டாப் லாஸ்ல எக்ஸிட் ஆயிடுங்க. அது மட்டும் இல்லாம ப்ராஃபிட்டும் சரி 2%ல இருந்து 3% ப்ராஃபிட் வந்தா எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இன்னைக்கு 286 தான் நம்மளோட என்ட்ரி பிரைஸ். ஹை பார்த்தீங்கன்னா 295.40. இதுதான் இன்னையோட டிபிஆர். இன்னைக்கு 10% அப்பர் சர்க்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு சொன்ன மாதிரி. ஓகே, நம்மளோட ஸ்ட்ராட்டஜில கிளைண்ட் எப்படிலாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஒரு கிளைண்டோடது. கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கே இந்த ட்ரேடிங்கை முடிச்சு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டாரு. இவர் 50,000 ரூபாய் வேல்யூ ட்ரேட் பண்றாரு. பை வேல்யூ கரெக்டா எடுத்திருக்காரு 286. செல் ஆவரேஜ் பாருங்க 292.10. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 2.5% ப்ராஃபிட்ல புக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் ஒரே ஸ்டாக்ல ஹையஸ்ட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னாக்கா 3% தான். ஏன்னா டே பிரைஸ் ரேஞ்சோ பாத்தீங்கன்னாக்கா 3% தான். இது ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட். இதுவும் ஒரு கிளைண்டோடது தான். 3:20க்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இந்த கான்செப்டுக்காக நான் இன்னைக்கு எடுத்த 6 ஸ்டாக் இதுதான். பாரதி ஏர்டெல், அதானி போர்ட்ஸ், HDFC பேங்க், டாடா மோட்டார், இன்ஃபி, இந்த 6 ஸ்டாக்கு. இந்த 6 ஸ்டாக் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 6 ஸ்டாக்ல டோட்டலா 5 ஸ்டாக் எக்ஸிட் ஆயிருக்கு. டோட்டலா இன்னைக்கு ஒரு 858 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. 50,000க்கு 858 அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1.25% கிட்ட லாஸ் வந்திருக்கு இந்த கான்செப்ட்ல. மூணாவதா பார்க்க போறது நாளையோட ஒரு நாள் ஒரு ஸ்டாக் யாரு அப்படின்றத பார்க்கலாம். நாளையோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, GICRE. இந்த ஸ்டாக் தான் நாளையோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு. இன்னையோட க்ளோசிங் பிரைஸ் 185.15ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கும் சேம் இதே கான்செப்ட்ல நாம என்டர் ஆக போறோம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டலோட ஹை பிரேக் ஆயிட்டு எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றத நாளையோட ட்ரேடிங்ல பார்க்கலாம்.
நம்ம நாலாவதா பார்க்க போறது ஷார்ட் டேர்ம் என்ட்ரிக்காக ஒரு ஸ்டாக் ரெடியா இருக்கு. எவ்வளவு ரேஞ்சில் வந்தா வாங்க போறோம், என்ன ஸ்டாக் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஷார்ட் டேர்ம் என்ட்ரிக்காக எம்பாசிஸ் இதுதான் பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு நமக்கு ரெடியா இருக்கு. நாளைக்கு இன்னையோட ஹைக்கு மேல க்ளோஸ் ஆகுது டே கேண்டில் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம என்டர் ஆகலாம். வித்தின் 5 to 7 டேஸ்ல நமக்கு ஒரு 5% அபோவ் ரிட்டர்ன் வர சான்ஸ் இருக்கு. அப்படி நம்ம இன்னையோட ஹைக்கு மேல நாளைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 52 வீக்ஸ் லோ தான் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு எக்ஸிட் பாயிண்ட், ஸ்டாப் லாஸ். கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் இல்லாம என்ட்ரி எடுக்காதீங்க. ஃபைனலா நாம பார்க்க போறது உங்கள் கேள்வி. உங்கள் கேள்வியில ட்ரைனிங் கிளாஸ் ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கால்ஸ் வருது எனக்கு. ஆக்சுவலா நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2012ல நான் ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா எதனால நான் விட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்ல தான் இருக்கும். அப்படின்னும் போது லைவ் மார்க்கெட்ல என்னோட ட்ரேடிங் மெயினா பாதிக்கப்படுறதுனால ஆக்சுவலா கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்க எல்லாம் புரியுது அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஆனா அவங்க மறுநாள் இல்ல அதுக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் வருது அப்படின்னா இமிடியேட்டா நான் என்டர் ஆகிற டைமுக்கு தான் கால் பண்றாங்க. அந்த டைம்ல என்னோட ட்ரேடிங் என்னால பண்ண முடியல, பாதிக்கப்படுது. அந்த ஒரு காரணத்தினால நான் 2012லயே அந்த ட்ரைனிங் எல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ட்ரேடிங்க என்னோட மிஸ்ஸஸ் பார்த்துக்கிட்டனால எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஃப்ரீயா டைம் கிடைக்கும். அந்த ஒரு காரணத்தினால திரும்பவும் நான் ட்ரைனிங் கிளாஸ் எடுத்துட்டு வர போறேன். ஸோ கூடிய சீக்கிரம் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே கண்டிப்பா லைவ் மார்க்கெட்ல தான் இருக்கும். ஆன்லைன்ல இருக்கும், ஆஃப்லைன்ல இருக்கும். எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எப்ப ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றத கண்டிப்பா வீடியோல உங்களுக்கு நான் இன்டிமேஷன் கொடுக்குறேன். நாளையோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட ஹை பிரேக் ஆயிட்டு எவ்வளவு தூரம் போக போகுது அப்படின்றத நாளையோட லைவ் மார்க்கெட்ல பார்க்கலாம். ஓகே.